அஜித் சாரும், விஜய் சாரும் திரையுலகுல ஒரே காலகட்டத்துல வளர்ந்தவர்கள். 2 பேருமே காதல் கதைகள்ல நடிக்க ஸ்டார்ட் பண்ணி, ஒரு கட்டத்துல ஆக்ஷன் ஹீரோவாகி, பின்னர் மாஸ் ஹீரோவாக மாறியிருக்காங்க. ரஜினி சார், கமலுக்கு பின்னர் அஜித் சார், விஜய் சார் போட்டி அப்படின்றது உருவாச்சு. ரஜினி சார், கமல் சார் ரசிகர்களுக்கு எப்படி சண்டை போட்டுக் கொண்டார்களோ, அதையே தான் இவங்களுமே பண்ணிட்டு இருக்காங்க. அதிலுமே ட்விட்டர்ல அசிங்கமாக ஹேஷ்டேக் போடுவது, அப்படி இப்படின்னு நிறைய மோதல்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். கொஞ்ச காலமாக அது குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களோ நடிப்பதை நிறுத்திவிட்டு முழு நேர அரசியல்ல ஈடுபட இருக்காரு. நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, அவருடைய பேஷனை நோக்கி, அதாவது கார் பந்தயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல கலந்து கொண்டு அவர் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காரு. பெரிதாக 2 பேருமே பார்த்தீங்கன்னா, சினிமா இண்டஸ்ட்ரிய அவ்வளவாக கவனிக்கிறதே கிடையாது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, அண்மையில அஜித் சார் படத்துல இருந்து, அதாவது குட் பேட் அக்லி திரைப்படத்துல இருந்து 2வது சிங்கிள் ட்ராக் பாடலான காட் பிளஸ் யூ அப்படின்ற பாடல் வெளியாச்சு. இந்த பாடல் யாரும் எதிர்பார்க்காத வகையில நம்ம அனிருத் அவர்கள் பாடியிருந்தாரு. எதிர்பார்க்காததை விட நிறைய விஷயங்கள் இந்த பாடல்ல சொல்லிக் கொண்டே போகலாம். பால்டாப்பாவுடைய ரேப் பாடல்களாக இருக்கட்டும், ராகேஷுடைய வரிகளாக இருக்கட்டும், அனைத்துமே இந்த பாட்டை மென்மேலுமே மெருகேற்ற செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருக்க நிலையில அடுத்ததாக இந்த படத்துடைய ட்ரெய்லருக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதாவது இந்த ட்ரெய்லர் வர வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. சரி, ஓகே, இந்த படத்திற்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.